என்னோட பேர் பிபின். நான் வந்து ஆம்புலன்ஸ் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பாத்தீங்களா, அதுல கண்டனம் தெரிவிச்சு சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க. யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல. இந்த அரசாங்கம், இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ளதால் அரசியல் களம் தற்பொழுது நாளுக்கு நாள் சூடு பிடித்து உள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்கிற பெயரில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று முன்தினமும் வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. பொதுவாக அரசியல் கட்சி கூட்டங்களின் போது ஆம்புலன்ஸ் வந்தால் தொண்டர்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவார்கள். ஆனால் ஆம்புலன்ஸில் ஆள் இல்லாததால் அது அதிமுக கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி அந்த கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். இன்னொரு புறம் இதுபோன்ற பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினரின் ஒப்புதலின் பேரில் நடக்கும் என்பதால் காவல்துறையினரும் இந்த கூட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பு அளித்து ஆம்புலன்ஸிற்கு வேறு வழிவகை செய்து கொடுக்க வேண்டியது காவல்துறையினரின் கட்டாயம். ஆனால் காவல்துறையினரும் எந்தவித நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கையும் இதில் மேற்கொள்ளாததால் இது இரு தரப்பிற்கும் தலைவலியாக மாறியது. இதனால் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு நடுவே வருவதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுமாறு மைக்கில் அறிவித்தார். இருப்பினும் தொடர்ச்சியாக நான் நடத்தும் அனைத்து கூட்டங்களிலும் இது போன்ற ஆம்புலன்ஸ் வருகிறது, இது திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி என்றும் அவர் விமர்சித்திருந்தார். கேவலமான அரசாங்கம் எதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்துல இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்துல கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மேலும் உண்மையிலேயே ஆம்புலன்ஸில் நோயாளி இருக்கிறாரா என்றும், மேலும் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் இதே போன்று வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதில் நோயாளியாக செல்வார் என்றும் பேச்சுவாக்கில் அவர் தெரிவித்தார். இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்தது. இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல, நோயாளியா போக கிடையாது, அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்துல பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. திமுகவின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இதற்கு கண்டனம் தெரிவித்து குற்றம் சாட்டியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருந்தார். இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் தொனி. ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற தொனியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவரை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை எடப்பாடி பழனிசாமி மிரட்டியது தொடர்பான விவகாரம் குறித்த கேள்விக்கு டிடிவி தினகரனும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில்
ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் சார்பில் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியானது. ஆனால் தற்பொழுது அந்த அறிக்கை தாங்கள் வெளியிடவில்லை என்றும் தங்களது பேரில் ஒரு போலியான கண்டன அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹலோ ஹலோ, புதிய தலைமுறைங்களா? ஆமா சார். வணக்கம், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என்னோட பேர் பிபின். நான் வந்து ஆம்புலன்ஸ் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க. சரி சரி. அதாவது நான் ஒரு லெட்டர் பேட் கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அதாவது இந்த நேற்று இந்த இபிஎஸ் இது நடந்தது பாத்தீங்களா? ஆமாங்க சார். அதுல கண்டனம் தெரிவிச்சு சொல்லி நான் கொடுக்கவே இல்லைங்க. யார் கொடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க? என்னோட பேர் அதுல யூஸ் ஆயிருக்குது. அப்படிங்களா சார்? நான் கேட்குறேன் சார். ரிப்போர்ட்டர் இங்கே கொடுத்துருந்தாங்க, வந்ததுதான். ரிப்போர்ட்டர் யாருங்க? பார்த்துட்றேன் சார். நான் உங்களுக்கு பேசிட்டே இந்த நம்பருக்கே வரேன் சார். சரி, கூப்பிட்டு நான் கொஞ்சம் பேஸ் லைன்ல வாங்க. சரி சார், தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.